Hi, hello friends. Welcome back to Sanapandi channel. இன்னைக்கு நம்ம மீஷோல இருந்து பனியன் டைப்ஸ் ஆன டி-ஷர்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சனாபாண்டி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் வந்து நமக்கு மால்ஸில் ஷோரூம்ஸ்லலாம் கூட கிடைக்கும். ஈவன் மீஷோலையுமே இருக்குது. ஸோ மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணால் எந்த மாதிரி இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கா அப்படின்னு ஒரு ஐடியா தான் நான் வந்து ஆர்டரே பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம எங்கேயாச்சும் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியர்லாம் போட்டுட்டு வெக்கேஷன்ஸ்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஜீன்ஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராக்ஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், ஈவன் ட்ரௌசர்ஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆக்சுவல் சைஸ், இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து 38 இருந்துச்சுன்னா நீங்கள் 42 வரைக்கும் ஆர்டர் பண்ணலாம். ஏன் 42ன்னு சொல்கிறேன்னா, இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக தான் இருப்பேன். எனக்கு வந்து அந்த டெலிவரி தொப்பெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 38 ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒட்டுன மாதிரி பிதுங்கிட்டு வந்து இருக்கும். 40 ஆர்டர் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுவே நம்ம 42 ஆர்டர் பண்ணோன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், அந்த தொப்பெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ முடிஞ்சால் நான் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். என்னோட கொஞ்சம் 1 இன்ச்சுலேருந்து 2 இன்ச் வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. என்னோடது வந்து எல் சைஸ் தான். நான் வந்து எக்ஸலும் சில பிராண்டில் வந்து வாங்கியிருக்கேன், சில பிராண்டில் வந்து டபுள் எக்ஸலும் வாங்கியிருக்கேன். அது வந்து பிராண்டை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ மீஷோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னா இப்போ 40னா நீங்கள் 42 ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொஞ்சம் தொப்பை வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது, எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு 44 ஆர்டர் பண்ணுங்கள், டபுள் எக்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள். ஆக்சுவல் சைஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பயங்கர ஒல்லியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒல்லியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சுவல் சைஸ் வந்து இந்த மாதிரி பனியன் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு பூ போட்டிருக்கும். இந்த பூ பேர்லாம் வந்து எனக்கு தெரியல, ஆனால் அவங்க சன்ஃப்ளவர்னு போட்டிருக்காங்க. எந்த ஊரில் சன்ஃப்ளவர் இப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு எல்லோ கலரில் தான் நான் சன்ஃப்ளவர் பார்த்துருக்கேன். நான் பார்த்தது வந்து எல்லோ கலர் தான், ஒயிட்டில் இருக்கனால எனக்கு வந்து தெரியாது. ஸோ கம்மிங் டு இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் செம்ம திக்காக இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து நான் அவுட் ஆஃப் 5க்கு 5 கொடுப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து 42 ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன வந்து 40 தான், நான் 42 ஆர்டர் பண்ணிட்டேன். என்னோட வியர் பண்ண வீடியோவுமே நான் வந்து உங்கள் சைமன் சைடில் வந்து ப்ளே பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல தொப்பை வந்து இந்த ட்ரெஸ்ஸில் தெரியும். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் ஆர்டர் பண்ணணும்னா 44 ஆர்டர் பண்ணால் எனக்கு வந்து அந்த இடத்துல தொப்பை தெரியாது. ஸோ இதுதான் நான் வந்து வீடியோவில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மெட்டீரியல் வைஸ் வந்து செம்ம திக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. பிராண்டட் டிஷர்ட்ஸ் வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குமோ அதே மாதிரி மெட்டீரியல் தான் இதுலேயுமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பர்பிள் கலர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் யுவர் மைண்ட். அது என்னவோ உண்மைதாங்க, நம்ம மைண்டை நம்மளே ஹேக் பண்ணணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அது யோசிச்சு நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹேக் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வேறு மாதிரி மாறிடும். இதோட மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மி. ஏன்னா அது வந்து பயங்கர திக்னஸ் இருக்கும், செம்மையாக வந்து இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மி தான், பட் அந்த ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து ஒரே பிளெயினாக தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த இவ்வளோ தூரம் வரும். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் அது வந்து நம்ம எல்போன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்லீவ் லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 இன்ச்சஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மல் கலர்ஸ், நம்ம வந்து எதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். பிளாக் ஜீனுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், ப்ளூ ஜீனுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், வேற மாதிரி. எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பட்டாம்பூச்சி வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த செஸ்ட் கிட்ட மட்டும் வரும். என்ன போட்டிருக்காங்க? பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட். வாவ், நல்லா இருக்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் லாவெண்டர் கலரில் உங்களுக்கு இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை வந்து போட்டிருக்காங்களா. பேக் சைட் பட்டர்ஃப்ளை பாருங்களேன், ஃப்ரண்ட்டோட பேக் வேறு லெவலில் இருக்குது. பா, இந்த பட்டர்ஃப்ளை எவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் போட்டு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. மெட்டீரியலுமே வந்து நமக்கு நார்மலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம மிஷின் வாஷ் பண்ணாலுமே இந்த பிரிண்ட் போகுமா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது போகாது. ஏன்னா இது வந்து நமக்கு ட்ரெஸ்ஸோட இதுவாக தான் இருக்கே தவிர நமக்கு தனியாக வந்து அது பேஸ்ட் பண்ண மாதிரி இல்லை. ட்ரெஸ்லேயே தான் இருக்குது இந்த பிரிண்ட்டு.
நைஸ். நெக்ஸ்ட்டு இந்த டிஷர்ட் வந்து நான் ஏன் பர்டிகுலராக ஆர்டர் பண்ணேன்னா, கரண்ட்டாக வந்து நான் நீயா நானா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஷோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி போட்ட டிஷர்ட் வேணும்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க வாங்கி தரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஷர்ட்டை பார்த்தோன்னே எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஆர்டர் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக சொல்லணும்னா பனியன் வந்து மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது, நல்ல திக்னஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் பேட்டர்ன் இருக்கும், பேக் சைடில் எந்த பேட்டர்னும் இருக்காது. ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோடு இருக்கா இந்த டாம் அண்ட் ஜெர்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இல்லை. உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியல, அந்த ஷைனிங்கு அந்த லைட் படும்போது உங்களுக்கு மாறுது பார்த்தீங்களா. இது வந்து நமக்கு மிஷின் வாஷ் பண்ணோன்னா எந்த அளவுக்கு லைஃப் கொடுக்குன்னு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வாங்கினீங்கன்னா மிஷின் வாஷ்லாம் பண்ணாதீங்க. இது வந்து தனியாக வந்து அவங்க அயர்ன் பண்ணுவாங்க. இந்த டிஷர்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக வந்து ஸ்டிக்கர் மாதிரி வச்சு அது மேலே அயர்ன் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து இது மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் இது வந்து இது இந்த லுக் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திட்டாக பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, நாளடைவில் அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நம்ம டெய்லி வியர்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரௌசருக்கு ட்ராக்ஸ்க்கு எல்லாமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஜிம்முக்கு போகிறதா இருந்தால் கூட போட்டுட்டு போகலாம். எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச்சபிள் தான். இது மட்டும் கிடையாதுங்க, மற்ற டிஷர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிள் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிளாக் கலர். நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பிளாக் கலரில் வந்து போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோவுமே கலர் படாது. ஐ மீன் என்ன கரன்னா நம்ம கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் வேறு ஏதாச்சும் கரை வந்து ஒட்டினா கூட இதெல்லாம் வந்து ஒட்டாது. மோஸ்ட்டாக கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் ஒட்டிடும். பிளாக் கலர் பொறுத்த வரைக்கும் நம்ம கலரை மெயின்டைன் பண்ண அவசியமே வந்து கிடையாது. யூ மேக் மீ ஸ்மைல். தேங்க்யூ, நல்லாயிருக்கு. ஸோ இவங்களுமே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வாஷ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் அடைவில் வந்து பிச்சுட்டு வந்துடும். ஸோ நீங்கள் கையில் வாஷ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நம்ம வந்து வியர் பண்ணிட்டு போகலாம் எங்கே வேணாலும். இதே நீங்கள் மிஷின் வாஷ்லாம் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும், ஏன்னா திருப்பி ரீயூஸ் பண்ணும்போது. இதுவுமே நீங்கள் நிறைய பேர் வந்து வாங்கி போட்டு பார்த்துருப்பீங்க. இதோட மெட்டீரியல் வந்து செம்ம திக்காக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு திக்னஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து இருக்குது. எனக்கு இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பார்த்த உடனே நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளோரல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்களா, குட்டியாக எல்லா பூவும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஸ்லீவே வந்து தெரியாத மாதிரி இருக்குது. இதில் வந்து நமக்கு ஸ்லீவே கிடையாது, நம்ம ஷோல்டர் மாதிரியே ஸ்லீவ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இது. ரொம்பலாம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் வந்து இருக்கும். ஸோ நான் வியர் பண்ண வீடியோவுமே உங்களுக்கு வந்து நான் சைடில் ப்ளே பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் கலர் பிரிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு பர்பிள் கலர் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக பிரிண்ட் மாதிரி இல்லைங்க, பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். இதெல்லாம் வாங்கினா தயவு செஞ்சு மிஷினில் போட்டுறாதீங்க, நான் அகைன் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து சும்மா கையில் வந்து கும்மிட்டு அப்படியே காய வந்து போடணும். கையில் கூட நீங்கள் ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டுறாதீங்க, அப்போ தான் இது வந்து லைஃப் லாங் நமக்கு இந்த பிரிண்ட்ஸ்லாம் வந்து அழகாக இருக்கும். ஏன்னா பனியன் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய லைஃப் வந்து கொடுக்கும். அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மெயின்டைனும் பண்ணோம்னா கரெக்டாக வந்து வரும். மெயின்டைன் இந்த சென்ஸ் வாஷிங் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். பேக் சைட்லாம் நமக்கு வந்து பிளெயின் தான், ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இந்த டிசைன் பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காம்போ 1+1 காம்போ மாதிரியான ஒரு இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கா, டன்டடாய் கூட வந்து இதுவும் இப்படி இருக்கும். இது வந்து லாவெண்டர் கலர், இது வந்து பிளாக் கலர். இந்த 2 டிஷர்ட்டும் சேர்த்த ப்ரைஸ் தான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் ஆகுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 in இது மாதிரி தான். நீங்கள் ஒன்று மட்டும் தான் வாங்க முடியும், அப்போல்லாம் இதில் வந்து ஆப்ஷனே கிடையாது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து 2 தருவாங்க. மற்ற டிஷர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்ல கரெக்டான லென்த் வந்து இருக்கும். இது வந்து நமக்கு அந்த க்ராப் டாப் வந்து எந்த லென்த் இருக்குமோ அந்த லென்த்து தான் இருக்கும். கரெக்டாக அந்த ஹிப் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹிப் கிட்டையோடு வந்து நமக்கு லென்த் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்கு வியர் பண்ணலாம், ஜீன்ஸுக்கு வியர் பண்ணலாம். ட்ராக்ஸுக்கெலாம் போட்டு வெளில போனோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா டிஷர்ட் வந்து ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக யங்கர்ஸ் வந்து போட்டுட்டு போகலாம். நான் வந்து மேரிடான எங்களை மாதிரி ஆட்களை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அழகாக இருக்குது. எனக்கு வந்து இந்த பாண்டா வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் அனிமலில் வந்து சொல்கிறேன், இந்த பாண்டா வந்து அது ரொம்ப அழகாக க்யூட்டாக பப்ளியாக இருக்கும், பொம்மை சூப்பராக இருக்கும். நேரில் பார்த்தா கூட ஒரு தடவையாச்சும் அவங்க நேரில் பார்த்துணுன்ற ஒரு ஆசையும் எனக்கு வந்து இருக்குது, பார்த்துடலாம். டிஸ்கவரியாக இருக்கட்டும் இல்லை யூடியூபாக இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த மாதிரி பாண்டா வீடியோஸ்லாம் வந்து போடும்போது பேன்னு பார்த்துட்ருப்பேன். எனக்கு வந்து அவங்கள ரொம்ப அழகாக பிடிக்கும், நல்லாயிருக்கும் பாண்டா. ஸோ அந்த பாண்டா வந்து ஹாட்டாக கையில் பிடிச்சிருக்க மாதிரியான காம்போ டிஷர்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். இன்னைக்கு வந்து பார்த்ததுலேயே வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு மீஷோலேருந்து வேறு என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கி ரிவ்யூ பார்க்கணும், இல்லை ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோவை எடுத்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பபாய், டேக் கேர்.